ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது ராஜஸ்தானில் நடந்த சம்பவம். இதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது 2006 நடந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தானில் பிப்லான் 3 என்ற கிராமம் உள்ளது. ஒரு காலத்திலே இங்கு கடுமையான வறட்சி. அதற்கு காரணம் அங்கே பயங்கரமான வெயில் காரணமாக உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அந்த ஊர் பிரசிடெண்ட் பெரியவர் பேர் ஷியாமசுந்தர். அவருடைய பொண்ணு 18 வயதிலே அங்கே வெயில் காரணமாக தாங்க முடியாமல் டீஹைட்ரேஷனால் இறந்து விடுவாள். இந்த இன்சிடென்ட் ஷியாமசுந்தர் ஃபேமிலி ரொம்ப வேதனைக்கு ஆளாகியது. அன்னைக்கு ஒரு புது யோசனையும் பிறந்தது. அந்த ஊரில் யார் வீட்டிலும் பெண் குழந்தை பிறந்தால் 111 செடிகள் நட்ட வேண்டும். அந்த பெண் குழந்தை எதுவரையில் படிக்க ஆசைப்படுகிறதோ அதுவரையில் படிக்க வைக்க ஒரு அஃபிடவிட் எழுதி சைன் வாங்கி அந்த பெண் பேரில் 31,000 ரூபாய் எஃப்டி கூட செய்ய வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் அந்த ஊர் பெண் பிள்ளைகள் மட்டும்தான். இதற்கு அந்த ஊரிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் எஜுகேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஆகிவிட்டனர். ஒரு காலத்தில் வறட்சியாக மிகவும் உஷ்ணமாக இருந்த ஊர் இப்பொழுது வீடுகளை விட மரங்கள் தான் அதிகமாக இருந்து ரொம்ப நல்ல காற்றுடன் காணப்படுகிறது. இந்த யோசனைக்கு உயிர் கொடுத்த அந்த ஊர் தலைவர் ஷியாமசுந்தருக்கு நம்ம இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. இந்த யோசனை நம்ம அனைத்து மாநிலங்களிலும் செய்தால் நம்ம நாடு பசுமை நிறைந்து சுபிக்ஷமாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்களோ தெரிந்து கொள்ளுங்கள். சகாலத்தில் மழையும் பெய்து தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் நன்றாக இருக்கும். நண்பா, கேட்டீர்கள் அல்லவா? ஒரு லைக் அண்ட் ஷேர் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.